உங்ககிட்ட நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் இருக்கா? நான் சொல்றேன் இந்த படங்கள் தான் பாருங்க. எல்லாமே தமிழ்ல இருக்கு. ஸ்டீஃபன் 9 பொண்ணுங்கள கொடூரமா கொன்ன ஒருத்தன் அவனே வந்து சரண்டர் ஆகுறான். அவன் ஏன் இந்த கொலைகள் தான் பண்ணான், ஏன் சரண்டர் ஆனான்றது தான் இந்த படத்தோடைய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோடைய கதையை ரெட் ஹெரிங் டெக்னிக்ல தான் நரேட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய கடைசி 10 நிமிஷத்துல தான் ஆக்சுவல் பிளாட்டையே பிரேக் பண்ணுவாங்க. இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பையன் கிட்ட நிறைய அண்டர்ரேட்டட் ஜெம் இருக்கு. அப்படி தோண்டி தான் இந்த படத்தை கண்டுபிடிச்சேன். குட் பாய் ஜோன் கேன்சரோட போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு வயசான அம்மா, அவங்களுடைய கணவர் 4 பசங்க எல்லாருமே கடைசி நாட்கள் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோடைய கதை. ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. த்ரில்லர் ஃபேன்ஸ்க்காகவே ராத் அக்கேர் த பன்சால் மர்டர்ஸ். இந்த படத்தோடைய கதைன்னு பாத்தீங்கன்னா, பன்சால்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல 3 பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே இறந்து போயிருவாங்க. இந்த கொலையை யாரு பண்ணான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ வருவாரு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்றதுதான் கதையா இருக்கும். டு பி ஹானஸ்ட், எனக்கு நவாசுதீன் சித்திகோட எல்லா படங்களும் பிடிக்கும். அவருக்காக தான் இந்த படமும் பார்த்தேன். மனுஷன் அவருடைய வேலையை பக்காவா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்ல அந்த கில்லர் யாரா இருப்பான்றதை நீங்க கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. இந்த 3 படங்களுமே தமிழ்ல தான் இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.